மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆட்டிறைச்சி கூடங்களும் இன்றைக்கு நவீனப்படுத்தும் பணியினை பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகிறது. இந்த வில்லிவாக்கம் ஆட்டிறைச்சி கூடமாக இருந்தாலும் பெரம்பூர் ஆட்டிறைச்சி கூடமாக இருந்தாலும் எல்லா ஆட்டிறைச்சி கூடங்களும் இன்றைக்கு நவீனப்படுத்தப்பட்டு வருகிற சூழலில் சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த ஆட்டிறைச்சி கூடத்தை பொறுத்தவரை 1960களில் உருவான ஒன்று. மிக பழமையான இந்த ஆட்டிறைச்சி கூடம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தபோது 2006இல் ஒரு 9 கோடி ரூபாய் செலவில் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நவீனப்படுத்தப்பட்ட ISO தர சான்றிதழுடன் கூடிய ஒரு ஆட்டிறைச்சி கூடமாக அன்றைக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து இன்றைக்கு பெருகி வருகிற மக்கள் தொகை, அதேபோல் வியாபாரத்தின் கூடுதல் என்கின்ற வகையில் இன்றைக்கு இதை மீண்டும் புதுப்பிக்கிற வகையில் நவீனப்படுத்துகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை ஏற்று பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் 25,000 சதுர அடி பரப்பில் 20 கோடியே 19 லட்சம் செலவில் ஒரு புதிய நவீன இறைச்சி கூடம் ஒன்றை கட்டும் பணி தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள், தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், மரியாதைக்குரிய இந்த மண்டலத்தின் தலைவர் 10வது மண்டலத்தின் தலைவர் திரு துரைராஜ் கிருஷ்ணமூர்த்தி முதலானோர், பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களுடைய தலைமையில் துணை ஆணையர், இணை ஆணையர்கள் பங்கேற்க இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிங்கார சென்னை 2.0 எனும் திட்டத்தின் கீழ் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறைச்சி கூடத்தை பொறுத்தவரை 700 ஆடுகள் இறைச்சிக்காக தயாராகிற வகையில், ஒரே நாளில் 700 ஆடுகளை இறைச்சிக்காக தயாரிக்கிற வகையில் 105 கொக்கிகளுடன் 8600 சதுரடி பரப்பில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு உருவாக்கப்படவிருக்கிறது. ஆட்டு இறைச்சிகளை ஜட்கா மற்றும் ஹலால் முறையில் தயார் செய்யும் வகையில் இக்கூடத்தில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இறைச்சியை குளிரூட்டி பதப்படுத்தும் முறையும் கோல்டு ஸ்டோரேஜ் என்கின்ற வகையில் பதப்படுத்தி வைப்பதற்குரிய வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக சிறு வியாபாரிகள் தங்களுடைய மீதமான இறைச்சியை இங்கே பதப்படுத்திக் கொள்வதற்குள்ள வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 16 ரீட்டைல் ஷாப்ஸ் என்கின்ற வகையில் 16 சிறு வணிக கடைகளும் இங்கே கட்டப்படவிருக்கிறது. இறைச்சிகளை விநியோகம் செய்வதற்கு ஏதுவாக இங்கே ஏற்கனவே வியாபாரம் செய்கிற அந்த மக்களுக்கு வசதியாக இந்த 16 கடைகள் இங்கே வரவிருக்கிறது. அது மட்டுமல்லாது இங்கே வெளியேறுகிற அசுத்த நீர், அந்த அசுத்த நீரை 7KLD எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மூலம் அந்த அசுத்த நீர் சுத்திகரிக்கப்படுகிற அந்த வாய்ப்பும் ஏற்படுத்தப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஒரு 7000 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய உயர்மட்ட தண்ணீர் தொட்டி ஒன்றும் அமைக்கப்படவிருக்கிறது. தினந்தோறும் இந்த ஆடுகளை சுத்தப்படுத்துவது, இந்த கூடத்தை சுத்தப்படுத்துவது என்கின்ற வகையில் இந்த 7000 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய உயர்மட்ட தண்ணீர் தொட்டி ஒன்றும் இங்கே அமைக்கப்படவிருக்கிறது. இது ஓராண்டில் கட்டி முடிக்கப்படும் என்று ஒப்பந்தக்காரர்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு 10 மாத காலத்திற்குள்ளாகவே இதை கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது என்கின்ற வகையில் இந்த பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த பகுதியில் ஆட்டிறைச்சி கூடம் அமைந்திருக்கிற இந்த பகுதி என்பது சுற்றிலும் குடியிருப்புகள் ஏராளமான ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் நிறைந்த பகுதி. ஜோதியம்மாள் நகர், ஜோகி தோட்டம், நெருப்புமேடு, செட்டி தோட்டம் என்கின்ற இந்த 4 குடியிருப்புகளை பொறுத்தவரை ஏறத்தாழ 3000 குடிசை பகுதி குடியிருப்புகள் இருக்கிற பகுதி. எனவே இங்கே இந்த பணியை விரைந்து முடித்து இது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்கிற வகையில் மாநகராட்சி நிர்வாகம், குறிப்பாக ஆணையர் அவர்கள் அதற்கான திட்டமிடுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பணி இப்பொழுது மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் விட்டுலாம்.